முகூர்த்தம் வந்து 5:30 6:30 முகூர்த்தம். அம்மா நீ அவ்வளோ நேரத்துக்கு வர வேண்டாமா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்கம்மா, 6 மணி 6:30 மணி தான் போதுமா அப்படின்னா. இல்லை இல்லை, இந்த அம்மா 3 மணி 3:30 மணிக்கே எழுந்து குளிச்சு ரெடியாகி பிடிவாதமாக 5:30 முன்னாடி வந்தால் தாலி கொண்டு கொடுத்தா அதை வந்து ஆசை பண்ணிட்டு. இப்போ மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் வருது, சார் மேடம் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா. சார் 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 அது சின்ன வீடு சார், கிருஷ்ணா தெருவில் வந்து ஒரு லாரியே வர முடியாது, சின்ன தெரு அங்கெல்லாம் வேண்டாங்க, நான் பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு கோட்டைக்கு வரேன். இல்லை இல்லை, உங்கள் மேடம் கிட்ட நாங்கள் பேச முடியுமா சார்? சார் நேரம் போய் சிவாஜிக்கு பத்திரிக்கை கொடுத்து நான் ரிசப்ஷன் வாங்க நம்ம போயிருக்காரு. வாசலில் சார் ஃபாதர் சீனிவாசன் பேர் நின்றுருக்காரு. நம்ம சிவாஜி கணேசங்க இது எங்கள் அப்பாண்ணா. ஓ நீரே சிவாஜியா, என் பையன் கூட ஒரு 10 நடிச்சல படம் பார்த்துனாரு. அப்போ என்னடா கம்பா பெரிய ஆளாட கொம்பனாடா அப்படின்ட்டு ஒரு நடங்கிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடம் சொன்னேன். நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொறுத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் காதலால் என்ன என்றவன சோசா எழுந்து கம்பன் எவ்வளோ பேர் 10,000 பாட்டு எழுதியிருக்கான். உண்மை படித்தாலும் இப்படி கேவலம் போயிட்டா மனுஷன்ட்டார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. எல்லாரும் விஐபி வரும்போது நீங்க அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மாவட்டையும் நீங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கீங்க. ஜெயலலிதா அம்மா கிட்ட என்ன வேடிக்கைன்னா, அந்த அம்மா வந்து நதியை தேடி வந்த கடை என்னமோ கடைசி ஒரு படம் நடித்தாங்க. ஆமாம். இப்போ அந்த அம்மாவுக்கு நமக்கு டோட்டலாக தொடரவே கிடையாது வச்சுங்களேன். முடிஞ்சு போச்சு. 2006 போகிறேன். நாங்கள் வந்து சினிமாவில் அந்த அம்மாவோட நடிச்சதுலாம் ரொம்ப லாங் பேக், 30-40 இயர்ஸ் முன்னாடி நடிச்சது. புரியுதா? 67 கந்தனுக்குன்னு 70 கூட முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே அந்த அம்மா தொடர கிடையாது. டாக்டர் கல்யாணத்துக்கு நேராக போனேன். கோட்டையில் வர சொன்னாங்க. நான் அம்மா காத்தி எல்லாம் போய் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்க போனோன்னே என்ன லேடி சாரி சிவகுமார், உங்கள் கல்யாணத்துக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்கள் டாக்டர் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன். எப்படி நீங்கள் யாரை பற்றி நெகட்டிவாக பேசலாம், உனக்கு உரிமை இருக்குது. யாரை பற்றி என்னை பற்றி நெகட்டிவாக நிறைய பேசலாம். நான் ஒன்றும் கொம்பன் கிடையாது, எல்லாங்கிட்டையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்ல வேண்டிய, நான் சாதாரண ஒரு ஆள் உள்ளே போனேன்னு, சாரி சிவகுமார் உங்கள் கல்யாணம் மிஸ் பண்ண 1974 ஜூலை, எங்கள் 2006 கிட்டத்தட்ட 30 வருஷம் மறக்காமல் உங்கள் கல்யாணம் மிஸ் பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி கல்யாணத்து அன்னைக்கு முகூர்த்தம் வந்து 5:30 6:30 முகூர்த்தம். அம்மா நீ அவ்வளோ நேரத்துக்கு வர வேண்டாமா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்கம்மா, 6 மணி 6:30 மணி தான் போதுமா அப்படின்னா. இல்லை இல்லை, தமிழ் முறை திருமணம் கொங்கு முறை திருமணம் பண்ணுறீங்களாமே, தமிழில் வந்தால் மூவி பண்ணுறீங்களாமே, அதை பார்க்கன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா 3 மணி 3:30 மணிக்கே எழுந்து குடிச்சு ரெடியாகி அந்த செக்ரட்டரி சொல்லி அனுப்புகிறாங்க. மேடைக்கு வந்து அந்த அம்மா காலில் வந்து ஒரு பேர் போட்டு நடக்க முடியாது, லேசாக ஒரு செப்பல் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த செப்பல் போட்டு அவங்க எல்லா நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அந்த செப்பல் போட்டு மேடைக்கு மணவரைக்கும் தப்பாக போயிடும், அதனால் அவர் மேடைக்கெல்லாம் கூப்பிடாதீங்களாங்க. நான் சொன்னேன், அம்மா மேடைக்கு வர வேண்டாம், நான் தாலி கொண்டு அம்மாட்டு கொடுக்குறேன், ஆசி அம்மனை கொடுத்து அப்புறம் மேடைக்கு கொண்டு போயிடுறேன். அடாடா இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த அம்மா வந்து பிடிவாதமாக 5:30 முன்னாடி வந்து உட்காந்தோன்னே அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக மந்திரனா மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாம் எப்படி மந்திரம் சொல்லி கேட்கறக்காக தான் நான் வந்திருக்கேன். எல்லா மந்திரத்தையும் முழுசாக சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் போனான்னு வந்தாங்க. தாலி கொண்டு கொடுத்தா அதை வந்து ஆசிரம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ அடுத்தாப்புல வந்து கார்த்தி கல்யாணத்து போதும் பவர் இல்லை. அப்போ சிஎம் இவர் இருக்கார், கலைஞர் பவர் இருக்கார். அப்புறம் வழக்கம் போல கூப்பிட்டானுமில்ல, கூப்பிட்ட உடனே அவர் கலைஞர் கரெக்டாக காலையில் நேரத்தில் வந்தார், தாலி தொட்டு ஆசிரம் பண்ணது முடிச்சுட்டு போயிட்டார். அந்த கல்யாணத்துக்கும் பவர் இல்லைன்னா கூட கலைஞர் போன 10ஆம் நிமிஷம் ஜெயலலிதா வந்துட்டாங்க. அடையாப்பாக்கு வந்துட்டாங்க, வந்து மணமக்களை வாழ்த்து போனாங்க. இது வந்து சூர்யாவுக்கு கார்த்திகை கடைசி அதுதான் கார்த்திகை கல்யாணத்துக்கு கலைஞர் வர முடியல. அப்போ உடம்பு சரியில்லாம் போய் அவன் போயிட்டார். இந்த அம்மா வந்து வரேன் கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணிட்டோம். அடையாப்பாக்கில் இடம் என்ன சொன்னால் கோயம்புத்தூர் அரேஞ்ச் பண்ணி கொடிச்சேரில் முடிச்சு ரிசப்ஷன் பண்ணி லீவ் முடியும் பண்ணிங்க. அம்மா சொன்னால் என்ன கண்டிப்பாக வரேன்ட்டாங்க. அன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு வர உடனே இப்போ போலீஸ் வந்து துப்புரவு நாயெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த அம்மா வந்து வேறொரு
கூட்டணி கட்சி யார் பேர் சொல்லக்கூடாது, கூட்டணி கட்சி தலைவருடைய பேத்தி கல்யாணம். கல்யாணத்துக்கு அம்பத்தூர். நேராக அங்கே போய்டுவோம்ப்பா. அங்கே போயிட்டு ஒரு 6 மணிக்கு அங்கே போயிட்டு 7 மணிக்கு கார்த்தி ரிசப்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணிட்டு ஒரு இந்நேரத்துக்கு ரஃபாக செட்டப் ஆகிட்டு வண்டி இருந்து வேதாந்த நேரத்தில் வண்டி எடுக்கிறாங்க. மேலே பஸ் பேப்பர் ஆட்சி நேரம் காட்சி மரவழி பார்த்தாங்க. அபவுட் டர்ன்ட்டாங்க. என்ன அப்படின்னா கார் திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ எங்கள் கல்யாணத்துக்கு வரலாம்ல வீட்டுக்கு, எங்களுக்கு ஏன் இல்லைன்னா கூத்தாடி கல்யாணம் மட்டும் போயிட்டான்னு பிரச்சனை வந்து சொல்லிட்டு அது கட்டு இது கட்டு ரெண்டுமே போச்சு. அப்போ 7 மணிக்கு தகவல் வருது, மேடம் வரலண்ணா. என்னப்பா ஆச்சுன்னு விட்டாச்சு. செக்யூரிட்டிலாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் பாட்டு நாயகியை வந்து செக் பண்ணி போது வரல. 8-9 மணிக்கு சாரி வரலைங்கிட்டானுங்க. அப்போ மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் வருது, சார் மேடம் உங்கள் வீட்டுக்கு வராங்கண்ணா. சார் அது சின்ன வீடு சார், கிருஷ்ணா தெருவில் வந்து ஒரு லாரியே வர முடியாது, சின்ன தெரு அங்கெல்லாம் வேண்டாங்க, நான் பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு கோட்டைக்கு வரேண்ணே. இல்லை உங்கள் மேடம் கிட்ட நாங்கள் பேச முடியுமா சார்? ராமலிங்கம் ஆஃபீஸர் நம்ம ஹீரோயின் ஆச்சு எனக்கு உங்கள் மேடம் கிட்ட பேச முடியுமா சார்? சொன்னால் கேளுங்கண்ணே. இல்லை சார் நாங்கள் வரண்டு வந்து அந்த சின்ன வீடு அந்த கார் எப்படி திருப்பலாம், எந்த இடத்துல டேர்ன் பண்ண முடியும், எந்த இடத்துல இறங்கணும், நாங்கள்லாம் எங்கே வந்து நிற்கணும், அந்த அம்மா மீட் பண்ணுற ரூம் கூட ஏதாவது தப்பாக இருக்குதா இதை செக்அப் பண்ணி போயிட்டாங்க. கரெக்டாக 5 மணிக்கு வந்தாங்க. உள்ளே வந்து இறங்கினோடனே என் ஒய்ஃபு ஜோதியாக கொண்டு போய் பொக்கே கொடுத்தாங்க. ஃபோட்டோ அனுப்புகிறேன். பொக்கே பார்த்த உடனே சாரிம்மா நேற்று வர போய்ட்டுமா, என்ன தேவை. என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு முதலமைச்சர் சாரிம்மா நேற்று வர முடியல அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய மாதம். அது மாதிரி எல்லாம் என்னென்னா நாம் அந்த எல்லை தாண்டி போகல. அதை நீங்கள் அப்படியே எல்லாம் கலைஞர்கிட்ட அவரே மேலே சொல்லுவார். கட்சிக்காரன் வந்து நெஞ்சுக்கு நீதி பத்திரிக்கை என்னுடைய வாழ்க்கை வரலாறு நூல் வந்து சௌரியமாக தலைக்கு வச்சு வைக்கிடுவானுங்க. நடுநிலை சிவகுமார் நியூட்ரல் ஆள், அவன் பேசினா கரெக்டாக இருக்கும், யாரையும் இப்போ பாராட்டியில் பேச மாட்டான், இருக்கிறது தான் பேசுவான். ஆனால் சிவகுமார் நம்ம பாராட்டினா அது உண்மை இருக்கு. அது மாதிரி தான் அவர் நிகழ்ச்சிக்கு தான். ஸோ 3 பேரையும் நான் கரெக்டாக பேசல. இப்போ இதில் இன்னொரு சுவையானது கூட ஒன்று இருக்குது. சோ ஐயா பற்றி நீங்கள் சொல்லும்போது அவங்க ஃபாதர் சொன்னதாக ஒன்று குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமாம், சிவாயை பார்த்து என் புள்ள நடிக்கிற படத்தில் நீ நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பார்மகளை பாரு. அது முதல்ல நாடகமாக போட்டிருக்காங்க. நாடகம் போட்டு டக்குன்னு நாடகத்துக்கு பேர் வரல, பார்மகளை பாரு அது அப்படியே படம் எடுக்கிறாங்க. அது ஷோவுக்கு அதே வேஷம் கொடுக்குறாங்க. ஷோ அதில் நடிக்கிறாரு. நான் சொன்னேன் சார் எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு ஷோவுக்கு பற்றி கொடுக்குறாங்க. ஷோ சார் நேரம் போய் சிவாஜிக்கு பத்திரிக்கை கொடுத்து நான் இங்கே ரிசப்ஷன் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னாரு. போயிருக்காரு. வாசலில் ஷோ சார் ஃபாதர் சீனிவாசன் பேர் நின்றுருக்கிறாரு. நம்ம சிவாஜி கணேசங்க இதுதான் எங்கள் அப்பாண்ணா. ஓ நீரே சிவாஜியா, என் பையன் கூட ஒரு படத்தை நடிச்சேன் படம் பார்த்துனாரு. ஏங்க சிவாஜி கணேசன் படத்தை ஹீரோ, உலக போய் நடிக, என் பையன் கூட ஒரு படம் நடிச்சு அந்த படம் நான் பார்த்தேன். அப்போ சிவாஜி மூஞ்சி எப்படி இந்த தகவல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? அது சிவமரம் வந்தது. அதுதான் அவரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல சிவ சார் வந்து இந்த பேச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நான் ஞான தந்தையாக தான் பார்க்குறேன். புரியுது நம்மளுக்கு. சிவ வந்து அவர் சக்கரவர்த்தி சரஸ்வதியின் சபதம், அவர் நாடகங்கள் போகாம கோவாடிஸு, சரஸ்வதி சபதம், நேர்மை ஒழுங்கும் நேரம், யாருக்கு மட்டும் பல நாடகங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன். தூரத்தில் வந்து என்கேடி கல்யாணம் மண்டபம்னு கேள்விப்பட்டு பேட்டு பிடிக்கிறது இருக்குது. கேரளியில் போய் எங்கள் நேரில் உட்காந்துட்டு ஒரு நாடகம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு காலகட்டம் மாதிரி துக்குளக்கு முகமது பின் துக்குளக்கு வந்து சபை தேட்டர், நீங்கள் பிறந்திருக்க மாட்டேன், சபை தேட்டரில் ஸ்க்ரீனே கிடையாது. மார்னிங் மேட்டை ஷோ போடுவாங்க. சும்மா மேடை நின்று பேசுவாங்க. பின்ன கேட்டெல்லாம் கிடையாது, சும்மா திரைய முன்னாடி நின்று படிப்பேன். அது துக்குளக்கு முகமது பின் துக்குளக்கு அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் காலங்கள் மாதிரி அவர் கூட படங்கள் நடிக்கிற வாய்ப்பு வந்தது. ஒரு 7 படங்கள் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவர் சொன்னார் ஒரு நாள், எனக்கு இவன் கொடுக்குற காசு அசிங்கமாக தெரியுதுடா, ஒரு துக்குளக்கு ஒரு இஷ்யூ நடத்துறதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா மேகசினையும் படித்து துணுக்கு தோணாமல் எடுத்து எனக்கு பாயிண்ட் நோட் பண்ணி ஒரு இஷ்யூ போட வேண்டியிருக்குது. இங்கே முட்டைக்கடை வச்சு இப்படின்னு பார்த்துட்டு போனோன்னா 10,000 கொடுக்குறானுங்க. இது இந்த காசு தப்பான காசு தெரியுது, நான் சீக்கிரம் நடிக்க நிறுத்திட்டு ஒரு இடத்த நடிக்க நிறுத்திட்டார். நிறுத்திட்டு போயிட்டுருக்கும்போது அப்புறம் என்னுடைய கம்பராமாயண ஸ்பீச்சு எல்லாம் அவருக்கு காட்டினேன். முதல்ல அவர் வால்மீகி தான் படிச்சிருக்காரு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவர் எழுந்து வால்மீகி ராமாயணம் தான் எழுதியிருக்காரு. புரியுதா? வியாச பாரதம் தான் எழுதியிருக்காரு. புரியுது? வில்லி பாரதம் இல்லை, வியாச பாரதம் எழுதியிருக்காரு. ரெண்டுமே போல சான்ஸ்கிரிட் வழியாக எழுதியிருக்காரு. அப்போ என்னடா கம்பா பெரிய ஆடாடா கொம்பனாடா அப்படின்ட்டு ஒரு நாடு கேட்டேன். பாரு முன்ன பார்த்தா ஒரு படித்த பெரிய மனுஷன் நினச்சிருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இடம் சொன்னேன். கும்பகர்ணனை போர் செத்து போயிட்டான். கும்பகர்ணன் செத்து போனப்போ ராவணனுக்கு வலது தோளே போன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படி ஃபீலிங் பண்ணால் கூட வந்து சீதை மேலோட காதல் காமம் ஈர்ப்பு குறையவே மாட்டேங்குது.
பார்க்குற பொண்ணெல்லாம் சேதியாக தெரியுது, கூப்பிட்ற பேரெல்லாம் சீத்தான வருது, சந்திக்கிற கண்களாக சேர்ந்து கண்களாக தெரியுது. இந்த மன்மதன், இந்த காதல் கிழவன் உன் பொருட்டு தன்முலை தாமரை மா தண்ணீரம் அசோகங்களை 5 மலக்கலைன்னு போட்டு புண்ணாக்கிட்டா ஒரே ஒரு வாட்டி இணங்க மாட்டேன், கூண்டு கிழி சிவாஜிங்கிற மாதிரி ஒரே வாட்டி இணங்க மாட்டேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அது பெண்ணெல்லாம் நீரேயாக்கி பேரெல்லாம் உமதையாக்கி கண்ணெல்லாம் நும் கண்ணாக்கி காமவேளி என்னும் நாமத்து அண்ணலை வாணுமாக்கி ஐங்கணைக்கு அறியத்தக்க புண்ணெல்லாம் எனக்கே ஆக்கி விபரீதம் புணர்த்தி விட்டு தாயே ஒரு வாட்டி இணங்க மாட்டேங்கிறான். அவள் சொல்கிறா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உடம்பை பட்டினி போட்டு வாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இன்னும் வெக்கமானம் இல்லாமல் உன் முன்னாடி ஏன் உசுரோடு தெரியுமா, குறையே இல்லாத குணங்களை ஆபரணமாக அணிஞ்சிட்டு இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியை சாகதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது பார்க்க மாட்டோமா, அந்த நம்பிக்கை தாண்டா கசமானான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஊழிலா யாக்கை வேணி உயர்புகழ் சூடாது உண்மன் நானில்லாது இருந்தேன் அல்லேன் நவையறு குணங்கள் என்னும் பூணலாம் பொறுத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் காதலாது என்ன என்றவன சோசா எழுந்து கம்பன் எவ்வளோ வேணும் 10,000 பாட்டு எழுதியிருக்காங்க. உண்மை படித்தாலும் இப்படி கேவலப்பட்டா மனுஷன்ட்டார் வரும். அப்படி பண்ணவர். அப்புறம் நான் மகாபாரதம் பண்ணும்போது உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டார். நான் மகாபாரதம் பேசக்கூட உயிரோடு இருக்க பயம் வந்துச்சு எனக்கு. 365 நாளில் 60 நாள் ஆஃபீஸில் இருப்பார், 300 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பார். அதாவது நான் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் போகும்போது எப்படி இருப்பார்னா, என்னை மூஞ்சி பாரு இவ்வளோ நேரம் செட்டில் ஆவார், இப்படி துன்பப்படுவார். இப்படிப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருந்தவர் மகாபாரதம் நான் பேசும்போது உயிரோடு இருந்தார். பேசியாச்சு, விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகுது. ஜெயலலிதா அம்மாவில் கையெழுத்து கும்பிட்றேன். சிவகுமார் மகாபாரதம் விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகுது. 12 to 12:30 போடுறாங்க. சாப்பாடு வேண்டாம், ஸ்நாக்ஸ் மட்டும் டேபிள் எடுத்து சொல்லிட்டு டிவியில் ஓடிட்டுருக்குது. அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த அவன் பூங்குன்றன் பேர் ஜெயலலிதாவுடைய அசிஸ்டண்ட், அந்த பூங்குன்றன் பேர். அவர் சொல்கிறாரு, அம்மா வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டு ஃபுல்லாக பார்த்தாங்க. இவர் கேட்டேன், ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு சின்ன டிவி வாங்கி வச்சு விட்டு சிவகுமார் படம் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இவர் பார்த்துருக்காரு. அப்போது நான் நேராக போய் பார்த்தேன். போனோடனே அந்த ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறேப்போ. அது வந்து ட்ரக்கியாஸ் டைம்னா என்ன தெரியுமா? ட்ரக்கியாஸ் டைம்னா இங்கே ஓட்டை போட்டு அது வழியாக காற்று வழியாக போகும், உணவு ஃபுட்டு அது வழியாக போகும். ஃபுட்டு வந்து நரம்பில் போகிறத இது ஓட்டை இருந்தாலும் எனக்கு பேச முடியாது. சவுண்டு இப்படி தானே வருது, இங்கே ஹோல் போட்டேன்னா இந்த ஓட்டர் சவுண்டு போயிடும், அதனால் பேச முடியாது அப்படின்ட்டு எழுதி காட்டினார். என்ன எழுதி காட்டினான்னா, உன்னை போல் நினைவாற்றல் உள்ளவர் உலகில் யாரும் இல்லை. உனக்கு எழுத்து இப்போ காட்ட போவீங்க, கேட்ட வாங்கிக்க. உன்னை நினைவாற்றல் இறந்து யாருக்கும் இல்லை, வரவும் வராது, ஒரு தடுமாற்றம் இல்லை, ஒரு திணறல சடன்னு அப்படி நீ பேசியிருக்கிறேன் அப்படின்றார். இன்னொன்று, நான் முழுதாக பார்த்தேன், வியாசர் பார்த்து இல்லாத பல விஷயங்கள் உன்னுடைய கதையிலே இருந்தது. அப்படி போட்டு கங்க்ராட்ஸ் எழுதி 2 பிட்டு எழுதியிருக்கிறாரு. அந்த ஃபோட்டோவும் இதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதை நம்ம வீடியோவில் காட்டக்கூடாது, எழுத்து மட்டும் காட்டுறேன். அப்படி வந்து அவரை மகான் இனிமேலாம் ஒரு சோமாயில் ஒரு ஆள். அவரே கம்பராமாயணத்தை நீங்கள் ரசிக்க வச்சுட்டீங்க. ஆமாம், சல்யூட் அடிச்சார். மன்னிச்சுக்கூடா, இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து உங்க ஞாபக சக்தி ரொம்ப பேசியிருக்காரு. ஆமாம், வாரியையோட இதுவோ பாலச்சந்திரன் 2 நேரத்தில் ஒன்று விட்டு இருக்குது. சிவகுமார் ஞாபக சக்தி இல்லை விட்டா ராமாயணம் மொத்தமே பேசுவாங்க. அப்போ இப்போ நினைவாற்றல் உள்ளவங்க யாருமே இல்லைன்னு பேசியிருக்காரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.